ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையே வெல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. நேரடியாகவே அவங்ககிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட் அங்கிள். தொடர்ச்சியாக நம்ம சட்டங்களை பற்றி பார்த்து சகோதரிகளுக்கான பெண்களுக்கானதெல்லாம் பார்த்துட்டு இப்போது யூத்ஸ்க்காக சில வாரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். யூத்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ இருக்குது அப்படின்னு. நான் ஏன் அந்த ப்ரோக்ராம் உங்களை இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஏஜில் உள்ளவங்களை கேட்டால் தான் அது எங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களெல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப பழசான ஆட்கள் இப்போ நாங்கள் பேசினாலே எங்களை அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இந்த யூத்தோடைய ப்ராப்ளம் என்னங்கிறது இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன், அது ஸ்பிரிச்சுவலாகவும் தெரியணும் நமக்கு. ஒரு கட்டாயம். ஸ்பிரிச்சுவலாக உலக பிரகாரமாக கேட்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளத்தை தான் நம்ம அதோட சேர்த்து பார்க்கணும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம கேமிங் அடிக்ஷன் பத்தி பார்க்க போறோம் அங்கிள். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ கேம்ஸுக்கு எப்படி எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு. கட்டாயம். உங்க ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் யோசிப்பீங்க, ஒரு கேம் எப்படி அடிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாமே ரொம்ப அடிக்டிவா தான் பில் பண்றப்பே பண்றாங்களாம். அதே மாதிரி இந்த அதுவும் 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் விளையாடுறப்போ அவங்களுக்கு எது தப்பு எது கரெக்ட்னே தெரியாது. டவுன்லோட் பண்ற கேம்ஸ் எதுவா இருந்தாலுமே அதுல வந்து நிறைய மணி இழக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப நேரம் உட்காந்து அது அடிக்டிவா பிரெயின் வச்சு அது ரொம்ப அடிக்டிவா தான் கிரியேட் பண்றதுனால அவங்க ரொம்ப நேரம் விளையாடுறாங்க அதிகமா. ஸோ அவங்களுக்கு பிசிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பிளஸ் கொலை பண்ற அளவுக்கு கூட. நான் சொன்னேன்ல, எங்கள் காலத்தில் வந்து அடிக்ஷன் அப்படின்னா, கேம்ஸ் அடிக்ஷன்னா 99% அப்படி ஒன்று இருக்காது. கரெக்ட். அப்போ வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த கார்ட் கேம் விளையாடுவாங்க, சீட்டு விளையாடுவாங்க. அவங்க தான் அடிக்டாக இருப்பாங்க. அதனால குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, ஆமா. எல்லாம் நடந்திருக்கு. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கேம்ஸ்னால் என்ன விளையாடுவாங்கன்னா, இந்த ரோட்டில் விளையாடுற கேம்ஸ் தான் இருந்துச்சு. 99% வீட்டு கேமே இருக்காது, ஒன்று கூட இருக்காது வீட்டு கேம். எனக்கு தெரிஞ்சு என் மைண்டில் வீட்டு கேம்னு ஒன்று கிடையாது. ரோட்டில் போய் இந்த கில்லி விளையாடுவாங்க, கோலி விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க. அதை தாண்டி கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கிரிக்கெட் விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்ததே ஒழிய மற்றபடி இந்த அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன் அடிக்ஷன் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு லெவலுக்கு மேலே பாடி வந்து டயர்ட் ஆகிடும் நமக்கு. கரெக்ட். அதுக்கு மேலே விளையாட முடியாது. நாங்களாம் கிரிக்கெட் விளையாடுவோம், மார்னிங் ஒரு மேட்ச் விளையாடுவோம், மத்தியானம் ஒரு மேட்ச், அதுக்கு மேலே விளையாட முடியாது, டயர்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அப்படியே மணிக்கணக்காக நான் வந்து இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்தேன். இப்போட இந்த வேர்ல்டு கப் அதில் நான் பார்க்குறதில்ல. அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படி என்னன்னு கேட்டால், மத்தியானம் 1 மணிக்கு கேமு, ஜனங்க காலையில் 7 மணிக்கு போயிட்டாங்க கிரவுண்டுக்கு. 7 மணிலேருந்து மத்தியான கேமுக்கு கூட்டிகிட்டே இருக்காங்க. அவன் லைவாக போட்டுக்கிட்டே இருக்கான், பாருங்கள் 7 மணிக்கே ஜனங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ ஜனங்க வந்து எந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ஷன் ஆகிறாங்கன்றதை நான் இதை வச்சு தான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட். நாங்கள் கிரிக்கெட் பார்க்கும் போதெல்லாம் 9 மணிக்கு கிரிக்கெட்னா 7 மணிக்கு 8 மணிக்கு வருவாங்க, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கும். அதில் பாதி பேர் பார்ப்பாங்க, ஏஞ்சி போயிடுவாங்க, அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமை வேறு. ஆனால் யூத்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய அடிக்ஷன் கேம்ஸ் என்ன மாதிரி அடிக்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோன் கேம்ஸு, அதுக்கப்புறம் அதுக்காகவே ப்ளே ஸ்டேஷன்லாம் வச்சு விளையாடுற அளவுக்கு இப்போ அது வந்து ஒரு அடிக்ஷன்னால அது வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கினா என்னோட நம்ம வந்து அடல்ட் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வளர்ந்த பிறகு அதில் சம்பாரிச்சு ஐ வாண்ட் டு ஹேவ் அ ப்ளே ஸ்டேஷன். அது வந்து ஒரு அளவுக்கு ஓகே, அவங்க ஒரு அடிக்டிவ் இல்லாமல் விளையாடுறாங்கன்னா இட்ஸ் உலக பிரகாரமாக பார்த்தா அது ஓகே தான். நிறையா பேர் சொல்ல அடிக்டட் இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவர் விளையாடுறாங்கன்னா இட்ஸ் ஓகேன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனால் இதில் எப்படிலாம் வந்து அந்த டீனேஜராக இருக்கட்டும், கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும் அங்கிள். ஆனால் இப்போ இந்த டீனேஜ்ல விளையாடுற பசங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரெஷர் பாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த கேம் விளாண்டா அதில் ஒரு ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து நம்ம அதில் எடுத்துக்கலாம், இவ்வளோ காசு பே பண்ணா எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்கின்ஸ்ன்னு சொல்றாங்க, ட்ரெஸ்ஸஸ். அது என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா விளையாடுறாங்க அந்த கேம்ஸ்லாம். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வாங்கிட்டானா இவனுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி, நானும் வாங்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்பாவோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எடுத்து அதுல இருந்து மணியை ஃபுல்லா எடுத்துடுறது. ஏன்னா அந்த பசங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாதுல்ல. அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆளை அப்பா அம்மா கொடுக்கலனா அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே அன்பு இல்லை, கரெக்ட், வெறுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே பாதிக்குது. நான் எப்படி ஒரு சில வீடுகளில் பார்க்குறேன்னா, சைக்கலாஜிக்கலாக பேரண்ட்ஸை இவங்க வந்து கார்னர் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, என்ன வெறுப்பாக இருக்கீங்க, பாருங்கள் அவங்களாம் வாங்கிக்கிறாங்க. ஒரு பீரியடுக்கு மேலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன தோணுதுன்னா, பசங்க இந்த மாதிரி நம்மளை வெறுக்கிறாங்களேன்றதுனால வெறுக்கக்கூடாதுன்னு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்கள போட்டு பண்ணுற வேலை நான் நினைக்கிறேன் இதை. அதுலயே வந்து அதிகமா அந்த பிளே ஸ்டேஷன் வாங்குறதுக்கு அதுக்கு PS5 அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வாங்கினாதான் கெத்து, அதுல விளையாடணும், அந்த மாதிரியான மைண்ட் செட் வருது. ஒரு அடிக்டிவ் இல்லாம விளையாண்டாங்கன்னா ஓகே, எதுவுமே நம்மள வந்து வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அங்கிள் நம்ம பிப்ளிக்கலா பார்க்கணும். ஒன்லி காட் ஷுட் கண்ட்ரோல் அஸ். ஏன்னா இப்போ கேம் நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அடிக்டிவ். இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி டோபமைன் லூப் கேட்டுட்டே இருக்கும், ரிவார்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னன்னா இது ஒரு செட் அங்கிள். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி நிறைய டெப்ட்குள்ள போய் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளே பார்த்திருக்கோம். இந்த கார்ட் கேம்ஸ்லலாம் 41 இயர்ஸ்
50 இயர்ஸே வந்து சூசைட் பண்ணிலாம் பார்த்திருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபேமிலி ஃபுல்லா ஃபினான்ஷியலா ட்ரெயின் ஆயிடுறாங்க. இது மாரி நெறைய கேஸஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த அழுத்தம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி செத்துருக்காங்க நெறைய பேர். ஒரு ரீசென்ட்டா கூட ஒரு ஐ திங்க் ஒரு 7, 8 இயர்ஸ் அகோ வந்து ஒரு வீடியோ கேம்னால நெறைய பிள்ளைங்க இறந்து போனத நம்ம வந்து நியூஸ்ல அதிகமா பார்த்தோம் அங்கிள். இப்போ நீங்க பேசும்போது எனக்கு தோன்றதும்மா, நான் இப்போ நெறைய அந்த சூசைட விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நெறைய பேர்ட்ட கேட்குறேன். சின்ன பிள்ளைங்ககிட்டயும் சூசைட் இருக்கு. ஆ பெரியவங்ககிட்டயும் சூசைட் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பணம் காரணமா இருக்கு. ஏதோ ஒரு முந்தியெல்லாம் +2 எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா, அன்னைக்கு பிள்ளைங்க கொஞ்சம் சூசைட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ கூட ஓரளவுக்கு பரவால்ல. அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைக்காலஜிக்கலா ஃபெயில் ஆனா திருப்பி நம்ம பாஸ் பண்ணிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வருது. ஆனா, இந்த பணத்தினால பாதிக்கப்படுறத அதுவும் ஆன்லைன் அந்த கேம்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட அப்புறம் ஏற்கனவே நம்ம பேசினோம். அந்த ஷேர் போடுறது, ம். அதனால வரக்கூடியது. இப்ப இந்த சூசைடுங்கிறது அதிகமாகிட்டே போகுது. கட்டாயம். அத பத்தி ஒரு நாள் நம்ம இத பேசணும் நம்ம கட்டாயம் இத. பேசு. சொல்லுங்கம்மா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைஃப் டேக்கிங் அப்படின்றதுலாம் சாதாரணமான விஷயம் இல்ல அங்கிள். அதனால இத வந்து அந்த யங் அடல்ட்ஸ கட்டாயம் வாட்ச் பண்றது யூத்ஸையும், யங் அடல்ட்ஸையும் ரொம்ப கவனமா வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்துட்டு பேரண்ட் இருக்காங்க அப்படின்றத நெனைக்கிறேன். ஏன்னா இப்பதான் ரெகுலேட்டரி லாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 2020ல இருந்து 2026 வரைக்கும் தான் இந்த பேரண்டல் ரெகுலேட்டிங் ஆக்ட்லாம் இப்ப மே 1ல இருந்து தான் ரொம்ப அஃபிஷியலா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்தியால. பேரன்டல் ரெகுலேட்டிங் ஆக்ட்னா என்னம்மா அது? அது வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஆன்லைன் கேம்ஸ வந்து ரெகுலேட்டட் பண்றதுக்காகவே ஒரு ஆக்ட் வந்து 2026 மே 1ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, அந்த மாரி ஆட் குடுக்குறது. ஆட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்ட் கேம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒரு 16 இயர்ஸ், 17லாம் விளையாட முடியாது. பட் அவங்க ஃபேக் பண்ணி விளையாட்டாங்கன்னா கூட, இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எப்பயுமே நீங்க இன்சூரன்ஸா இருக்கட்டும், எதுல பார்த்தீங்கனாலும் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா தே வில் ரைட் வெரி மைன்யூட் ரொம்ப குட்டி குட்டி எழுத்துல தான் எழுதியிருப்பாங்க. அத வந்து ஒரு ஏஐ வாய்ஸ்லயோ இல்லன்னா ஆ. வந்துட்டு கம்ப்யூட்டர் வாய்ஸ்லயோ சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு அது புரியவும் புரியாது கேட்காது. நமக்கு. கேட்காது. அதே மாதிரி இப்ப நம்ம கேம்ஸே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம போய் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. என் குழந்தை இப்படி ஆயிட்டாங்களேன்னு கேட்க முடியாது. ஏன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஐ அக்ரீன்னு குடுத்து தான் நம்ம அந்த கேம்க்குள்ளயே போவோம். அதுல ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எழுதியிருப்பாங்க. நம்மனால அத நம்ம ஒரு சில நேரம் படிக்கவே மாட்டோம். இந்த பேங்க்ஸ்லலாம் குடுத்துருப்பாங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் யாருமே படிக்க முடியாது. ஐ அக்ரீன்னு குடுத்துட்டு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி நெறைய ரெகுலேட்டரி ஆட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாரி கேம்ஸ்க்குலாம் அடிக்டிவ் கேம்ஸ்க்குலாம் ஆட் வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் இப்ப ரீசென்ட்டா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் அது ஒரு செட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அங்கிள் பாடிலி ப்ராப்ளம்ஸ். இது வந்து நான் சொல்லல. இது வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப கூட ரீசென்ட்டா இந்தியால தான் 2026ல பிப்ரவரில ஒரு பையனுக்கு வந்து வீடியோ கேம் ஃபோன்ல விளையாண்டுட்டு இருக்கிறப்ப பிபி வந்து 300க்கு போயிருக்கு. 300 கேம்ஸ் விளையாடும்போதா? கேம்ஸ் விளையாடுறப்போ. கேம்ஸே ரிலாக்ஸுக்காக தானே விளையாடுவோம் நம்ம. அது அவ்ளோ நேரம் அடிக்டிவா 10 ஹார்ஸ், 8 ஹார்ஸ் விளையாடுறப்போ கட்டாயம் இந்த மாரி பிபி வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 300 இயேசுவே! இது என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா நம்ம ஒரு இடத்துல 10 ஹார்ஸ், 12 ஹார்ஸ் உட்கார்ந்திருக்கிறப்போ, டீஹைட்ரேட் ஆகும் பாடி கட்டாயமா. அவங்களுக்கு வந்து நம்ம இவ்ளோ நேரம் உட்கார்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம, தண்ணி குடிக்காம, சாப்பிடாம 20 ஹார்ஸ் கேம் விளையாடுறவங்களா இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அடிக்ஷன். பேரண்ட்ஸும் சரி அவன் விளையாண்டுட்டு தானே இருக்கான். வேற எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி நெறைய கேஸஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரம் நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கிறப்போ, பிளட் ரொம்ப திக் ஆகுமா பாடியில. அப்ப டிவிடின்னு சொல்றாங்க அங்கிள். டீப் வெயின் தாம்ப்ரோசிஸ்ன்னு சொல்றாங்க. அது என்ன ஆகும்னா, பிளட் திக் ஆகி ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வரதுலாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நான் சும்மா சொல்ல, நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ ரிப்போர்ட் இருக்கு. சடன் டெத் எப்படி அந்த பையன் இறந்து கிடக்கான் அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பாடி வந்து அட்ரினல் ரஷ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அட்ரினல் நெறைய சொரந்து ஏன்னா உடனே ரிவார்ட் வரும்ல அங்கிள். இந்த கேம் ஜெயிச்சிட்டு அடுத்த கேம் போணும். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நெறைய பேருக்கு அந்த மாதிரி உடம்பு முடியாம போகுதுன்றத பார்க்குறோம். அதாவது எனக்கு இதெல்லாம் தெரியாதும்மா. நான் டிராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்ல போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய தண்ணி கரெக்ட். குடிக்க சொல்லுவாங்க. ம். டீஹைட்ரேஷன் ஆகாது. ம். நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுவோம். 4 ஹவர்ஸ். ம். அதுக்கே வந்து நெறைய தண்ணி குடிக்கணும்பாங்க. அவங்க கேட்டுக்கிட்டே வருவாங்க. நல்ல ரெப்யூட்டட் ஏர்லைன்ஸ்லாம் இருக்கு. சிலதுல ஒண்ணும் கேட்டாலும் குடுக்க மாட்டாங்க. சில ஏர்லைன்ஸ்ல வந்து 3 ஹவர்ஸ், 1 ஹவர் ஒன்ஸ் அப்படி அவங்க வந்து கேட்பாங்க. யூ வாண்ட் எனி ட்ரிங்க்ன்னு அவங்க கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த டீஹைட்ரேஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. நம்ம ஒரு எதையாவது ஒரு இடத்துல 2 மணி நேரம் உட்காந்தோம்னா, ஒரு பிரேக் ஒண்ணு குடுப்பாங்க. ம். டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரு பிரேக் ஒண்ணு குடுப்பாங்க. இப்போ இதோடைய வேல்யூ எனக்கு இப்போ புரியுது. அது ஏன் அப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து 3 ஹவர்ஸ் உட்காந்தா நம்மள அறியாமலே நம்ம பாடி என்ன ஆகுதுன்னா, பிளட் வந்து திக் திக் ஆகுது. ஆகுது. ஓகே. நம்ம ஆக்டிவே இல்லாம ஒரு இடத்துல செடெட்டரியா உட்கார்ந்திருக்கோம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறப்போ, இந்த கால் வந்து நம்மளுக்கு அந்த பிளட் வந்து அகைன்ஸ்ட் டூ கிராவிட்டில தானே அங்கிள் போகுது. அதனால தான் அந்த மாரி லாங் ஃப்ளைட்லலாம் கம்ப்ரஷன் சாக்ஸ்லாம் போட்டுக்க சொல்லுவாங்க. சில பேருக்கு பிபி கூட இருக்கிறவங்க. அப்ப வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபி ஹிஸ்டரி இல்லாத ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, அது எவ்ளோ ஒரு சாதாரண ஒரு வீடியோ கேம்ஸ்னால வருது. இல்ல ஒரு விளையாட்டு வந்து விபரீதம் ஆகுறதுங்கிறது அப்படியே லிட்டரலி மாறுதுல்ல. விளையாட்டு விபரீதம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே. ஒரு பையனுக்குலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் கை கீப் ஆன் அந்த கேம்
கேம் விளையாண்டுட்டே இருக்கு. பிரெயின் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அவன அம்மா அறியாமலேயே அவன் கை கை பண்ணிட்டே இருக்கான். கேம் விளையாண்டுட்டே இருக்கு. ஓகே. நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கூட மெசேஜ்ல கூட சொல்லியிருக்கேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஒரு பையன ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்தாங்க கல்யாணத்துக்கு. என்னடா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருக்காங்கன்ட்டு நான் கேட்கல. பக்கத்துல உள்ளவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "இல்ல அது அவன் போடாட்டி வரமாட்டான் வெளிய. ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டா தான் வருவேன்னு" கல்யாணத்துக்கு போட்டு கூட்டு வந்திருக்காங்க. சரி அது கூட பரவால்ல. அவங்க கல்யாணத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த பையன பார்க்குறேன். நான் வெளிய வந்து நின்னுட்டு இருந்தேன். பார்க்குறேன். இவன் ஸ்பைடர்மேன் மாரியே மரத்துக்கு பின்னாடி 4 கால்ல போறான். அந்த எட்டி எட்டி பார்க்குறான். சும்மாவே கைய இப்படி இப்படி பண்றான். நான் அத யோசிச்சா அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவன அறியாமலேயே அவன் பிரெயின்ல ஸ்பைடர்மேன் ஆயிட்டான் அவன். கரெக்ட். அது அஃபெக்ட் ஆகி அவன சைக்காலஜிக்கலி ஏதோ ஒரு பாதிப்பு அவனுக்கு வந்துருச்சு. இப்ப அந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் உள்ள பிள்ளைகளுக்கு வருது. ம். நம்ம சும்மா நினைக்கிறோம். தூக்கத்துல பசங்க சுட்றா சுட்றா அவன் அங்க இருக்கா பார்றான் அப்படி அவங்க தூக்கத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க ஆக்சுவலி பிரெயின் அஃபெக்ட் ஆக தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? நியூராலஜிஸ்ட்லாம் போய் பேசினா தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு. ஐ ஸ்ட்ரெயின்லாம் கண்ணே போயிடும். ஏன்னா அதுக்குள்ள இருக்க லென்ஸ்ல ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம்ல அங்கிள். ஆமா. அது கண்ணாடி கடை எவ்வளோ அதிகமா இருக்குதுன்றத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ பேர் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இன்னைக்கு கண்ணாடி கடைகள் எல்லா பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நான் ஒரு தடவை யோசிச்சேன், ஏன் இவ்வளோ கண்ணாடி கடை? நமக்கெல்லாம் கண்ணாடி கடைங்கிறது இந்த ஆப்டிக்கல் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒன்று தான் இருக்கும். ம். இப்போ ஒரு தெருவுக்கு 3, 4 ஆப்டிக்கல் ஷோரூம் இருக்கு. ஏன் இவ்வளவு இருக்குன்னா, ஒரு 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 ஜென்ரேஷனே கண்ணுல பாதிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிள்ளை கண்ணாடி போட்டிருக்கு. இல்ல 2 பிள்ளையும் கண்ணாடி போட்டிருக்கு. இப்போ என்னையுமே எடுத்துங்க. நான்லாம் வந்து 12லேயே போட்டேன். எனக்கு வேற கதை அது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு கண்ணும் பாதிக்கப்படுது, பிளட் பாதிக்கப்படுது, சைக்காலஜிக்கல் பாதிப்பு ஒண்ணு இருக்குது. அடுத்து பேரண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவா பேசுறாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க அங்கிள், பிரெயினுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாதாம். இப்ப ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்க்குறோம்னா, நம்ம அதுக்குள்ளேயே போன மாரி தான் பிரெயின் வந்து திங்க் பண்ணுமா. கோவப்பட்டு பேசுறதெல்லாம் ரியாலிட்டி ஷோஸ்ல அடிக்கடி நடக்கும். இதே மாரி இந்த குழந்தைங்க வைலண்ட் கேம்ஸ், ரொம்ப வைலண்டான கேம்ஸ்லாம் இருக்காம். அந்த கேம்ஸ் விளையாண்டுட்டே இருக்கிறப்ப என்னன்னா, அவங்களுக்கு வந்து ரியாலிட்டிக்கும் அந்த கேம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. என்ன ஆகும்னா, அங்க அவன் கொன்னவன் வந்து அடுத்த நாள் உயிரோட வந்துருவான். ஆனா இவங்க என்னன்னா, அந்த பிரெயின்ல இருக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆயி குடும்பத்துல இருக்கிறவங்கள சுட்டு கொல்றாங்க. நெறைய பேர் நடந்திருக்கு. இப்போ கர்நாடகால ஒரு பையன் 18 இயர்ஸ் ஓல்ட் வந்து அப்பாவையும், சிஸ்டரையும் கொன்னுட்டான். நைஃப் எடுத்துட்டு போய். இதே மாரி பென்சில்வேனியாலயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. லக்னோலயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியே தெரியல. நாளைக்கு இறந்துட்டா அவங்க வரமாட்டாங்க. கேம்ல வர மாரி தே வில் நாட் கம் அலைவ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த கேரக்டர் அடுத்த நாள் கேம்ல அலைவா வருவாங்க. இது ஹியூமன் பாடி. சோ அந்த அளவுக்கு பிரெயின வந்து பாதிப்படைய பண்ணுது. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ வேல்னு ஒரு கேம் ஒண்ணு வந்தது. அதோட டாஸ்க் கடைசியா என்னன்னு கேட்டா சூசைட் பண்ணிக்கிறது. ம். அந்த டாஸ்க் என்ன சொல்லும்னா, ஒவ்வொரு டாஸ்க்கா கிராஸ் பண்ண சொல்லும். கடைசியா போய் நீ எந்த மாரி சூசைட் பண்ணிக்கணும்னு அது சொல்லும். அதுல நெறைய பிள்ளைகள் சூசைட் பண்ணதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து கேம தங்க சொந்த வாழ்க்கையாவே பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுல சாகணும்னா சாவுறாங்க, கொலை பண்ணணும்னா கொலை பண்றாங்க. அந்த ரியாலிட்டிக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பிரெயின் கெமிக்கல்ஸ் பாதிக்கப்படுது. ஏன்னா 10 ஹார்ஸ் 20 ஹார்ஸ் உட்கார்ந்து விளையாடுறப்ப அவங்க அப்பா அம்மா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்ப இவங்க எப்படி நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வயலன்ஸ் அப்படியே கேரி அவுட் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு லீட் ஆகுது. ஒரு ஒரு வீடியோல நான் பார்த்த ஞாபகம் இருக்கும்மா. வீடியோ கேம்ஸ் அம்மா விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டையே ஒருத்தன் உடைச்சு முடிச்சுட்டான். அவங்க அவங்க அத எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ கேம்ஸ்ல அவன் விளையாடக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, டோட்டல் வீடியோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டான். சோஃபா கீஃபா எல்லாத்தையும் போட்டு உடைச்சு முடிச்சுட்டான். கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுல. இன்னைக்கு அந்த ஒரு விதமான வயலன்ஸ், அரகன்சி அப்படியே மைண்ட் செட்ல போயிட்டே இருக்கு. என்ன பிள்ளைகள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, நம்ம சின்ன வயசுல அது ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, குழந்தை வந்து சாப்பிடாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பாடு ஊட்டி அது பாட்டு பாடி அப்படியே சாப்பிட வைப்பாங்க. பாட்டி கதை சொல்லி சாப்பிட வைப்பாங்க. சில நேரத்தில வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அம்மா வந்து அடிச்சு சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் இயல்பு. இப்போ வீடியோ கேம்ஸ் குடுத்து அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. இது இப்போ எப்படி ஆயிருச்சுன்னா, வீடியோ கேம்ஸ் இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த கணவனும், மனைவியும் அந்த குழந்தைய உட்காந்து விளையாட்டு காட்டி சாப்பிட வச்சுட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு பாராட்டினேன். என்ன சொல்லி பாராட்டுனேன்னா, "ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பார்க்குறேன். எல்லாரும் பிள்ளை கையில ஃபோன குடுத்துட்டு, இல்லன்னா அது ஒரு பெருமையா வேற சொல்றாங்க. அவ பார்க்காட்டி சாப்பிட மாட்டா அந்த பிள்ளை" அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா சொல்றாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், "பரவால்ல 2 பேரும் உட்காந்து விளையாட்டு காட்டி சாப்பிட வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னோனே" அவர் சொன்னாரு, "ஃபோன் ரிப்பேர் ஆயிருச்சுன்னாரு." அவர் சொன்னாரு, "ஃபோன் ரிப்பேர் ஆயிருச்சு. அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன்." அப்போ அவ்வளோதான். இந்த இந்த ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம விட்டுறவும் முடியாது. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ். எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு இருக்கு. இப்போ இவங்க சின்ன வயசுல இன்னைக்கு உள்ள பிரச்சனை, இவங்களுக்கு டைம் இல்ல. உட்காந்து பிள்ளைக்கு பொறுமையா சொல்லிக் கொடுக்கவோ, சாப்பாடு ஊட்டவோ அதுக்கெல்லாம் இவங்க யார்ட்டயும் டைம் இல்ல.
2வது அது செய்ய முடியாத சூழ்நிலை அந்த காலத்துலயும் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலா வீட்ல பாட்டி தாத்தான்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பாட்டி தாத்தாவுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கர்த்தர் சொன்னது. இவங்க வெறும் ஒய்ஃப்க்கும் கணவனுக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் கர்த்தர் இத்தனை உறவுகளை உருவாக்கணும்? பட்டாங்க. கன்ஃபார்மா வீட்ல தாத்தா பாட்டின்னு ஒண்ணு இருக்கணும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவங்களுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு வேணும். தாத்தாவுடைய அன்புன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அப்பா அன்பே கிடைக்கல, அம்மா அன்பு கிடைக்காது. தாத்தா பாட்டி அன்பு கிடைக்கிறதே இல்லை இன்னைக்கு. அப்போ தாத்தா பாட்டியோடைய அன்பு கிடைச்சா மட்டும்தான் அந்த அன்பை தாத்தா பாட்டி மட்டும்தான் தர முடியும். அப்பா அம்மாவால் தர முடியாது. அப்பா பட்டாங்க. அம்மாவால் அப்பா அம்மா அன்பு தான் தர முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேரப்பிள்ளைய அவ்வளோ அழகா அவங்க வந்து நடத்துவாங்க. ஸோ இப்போ அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. ஏன்னா அவர் வேலையில பிஸி, பிஸ்னஸ் மேன், காலையில போயிடுறாரு. அம்மா அன்பு கிடைக்காது. அம்மா வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போறாங்க. இப்போ தாத்தா பாட்டி அன்பும் கிடைக்கல. கொண்டு போய் க்ரஷ்ல கொண்டு போய் விட்டுறாங்க. சாப்பாடை போட்டு கொண்டு போய் விட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க தப்பு செய்றாங்கன்னு நான் சொல்லல. அன்பா ஊட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு 20 பிள்ளை கிடக்கு. அவங்க என்ன செய்வாங்க? 1 மணிக்குலேருந்து 1:30 எல்லாத்துக்கும் ஊட்டணும். கொத்தனார் சிமெண்ட் அடைக்கிற மாதிரி தான் வாயில போட்டு அடைச்சு ஊட்டுவாங்க. போட்டு சாப்பிடுன்ட்டு இந்த இந்த நாய்க்கு இது கட்டுற மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதை எடுத்து வாயை தொடச்சி விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கன்ஃபார்மா அன்புன்னு ஒன்று கிடைக்கல. இப்போ இந்த பிள்ளைங்க கேம்ஸ் பார்க்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? கேம்ஸை கையில் கொடுத்து சாப்பிட்டா போதும். எத்தனை பிள்ளைங்க ஃபோன் இல்லாமல் நைட் தூங்க மாட்டேங்குது தெரியுமா? ஃபோன் கொடுத்தா தான் தூங்குவேன்னு சொல்லுது. படுத்துக்கிட்டே விளையாடுது. படுத்துக்கிட்டு விளையாடுறதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. படுத்துக்கிட்டு எதையுமே புக்கு கூட படிக்கக்கூடாது. படுத்துக்கிட்டு விளையாடுது. இன்னைக்கு ஃபிசிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலி போச்சு. பேரண்டல் விஷயத்தில் போச்சு. ஃபிசிக்கலாகவும் போயிடுச்சு. அப்போ அந்த பிள்ளையான நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்றது இவங்களுக்குமே தெரியல. இவங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சா போதும். ஏன்னா இவங்க அவ்வளோ பிஸி, டயர்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவ்வளவும் யாருக்காக அவங்க ஓடுறாங்க? குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்காக. கேட்டால் சொல்லுவாங்க, நாளைக்கு என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இன்றைக்கே நல்லா இல்லை பிள்ளை. இன்றைக்கே அது கதை முடியுது. அப்போ நாளைக்கு இவங்க போய் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது அந்த பிள்ளைய. அது என்ன செய்யுது? இன்னைக்கு அடம் பிடிக்குது 1.5 வயசில். ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அங்கே ஆரம்பிக்குது. 18 வயசில் எனக்கு ப்ளே ஸ்டேஷன் கொடுத்தா தான் முடியும். இல்லை போட்டு உடைக்குது, எல்லாத்தையும் ம். பண்ணுது. இதே அரகன்சியோட லைஃபுக்குள்ளே போகிறாங்க 25, 26 வயசில். அதனால தான் இவ்வளோ டிவோர்ஸ். காரணம் என்ன? கரெக்ட். பொறுமை கிடையாது ஏன்னா இவங்களுக்கு. அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸாவும் இருக்காங்க இப்போ. அடுத்த என்ன பேர இப்போ இவங்களே இப்படி இருந்தா இவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்களுக்கே முதல்ல சொல்லி தர தெரியாது. இவங்களுக்கு அரகன்சி தான் தெரியும். அப்போ இவங்க பிள்ளை எப்படி இருக்கும்? டபுள் மடங்கு அரகன்சியாக இருக்கும். நம்ம அன்புலா இருந்தால் பிள்ளையும் அன்பாக இருக்க போகுது. இதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு டோட்டலாக ஒரு ஜென்ரேஷனையே இவங்க ஃபுல்லாக மொத்தம் அடிக்ஷனில் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதில் என்னென்ன சொன்னீங்க? திருப்பி ஒரு தடவை வரிசையாக சொன்னீங்கன்னா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் அங்கிள். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய மணி இழக்கிறது, அதனால டெப்ட் வர்றது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் வந்து நிறைய பேர் அதனால தன்னுடைய லைஃபை முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் 60, 70 இயர்ஸில் வரக்கூடிய இந்த நியூரலாஜிக்கல் கண்டிஷன்லாம் 2018லலாம் வருது. நெக்ஸ்ட் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்க. அது ஏன்னா இந்த ஒரு ஃபேக் வேலிடேஷன். சில பேர் சொல்லுவாங்க, நான் அடிக்டட் இல்லை, சும்மா நான் விளாடுறேன், ரிவார்ட்காக விளாடுறேன். அது என்னன்னா வேலிடேஷன். ஒன்லி வேலிடேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். நம்ம பைபிள் படி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஏசாயா 43 வாஸ்தா ரொம்ப வேலிடா காட் வந்து நம்மளை பார்ப்பாரு. ஸோ அப்போ அந்த வேலிடேஷன் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் காட் தான். ஆனால் இது வந்து இந்த ஃபேக் ரிவார்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒன்றுக்கு வந்து அழகா நீ இந்த ஜெயிச்சிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிலாம் வரப்போ அவங்களுக்கு அந்த பிரெயினில் டோப்பமைன் ரஷ் ஆகும். ஸோ இதுதான் காரணம் அங்கிள். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம காட் வந்து நம்ம பிரெயினில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்னால தான் உருவாக்கியிருக்கிறாரு. அப்போ அதனால காட் வந்து உருவாக்கியிருக்காரு. அப்போ இது வந்து யாருக்கு மெயினானா காட் கூட கனெக்ட் பண்ணுறப்ப தான் இந்த டோப்பமைன் எல்லாமே அதோட ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கிள். ஏன்னா இப்போ ஒரு சாம்சங் ஃபோனோட கேஸை எடுத்து வேற பிராண்ட் ஃபோனுக்கு நான் போட முடியாது. ஏன்னா இட் இஸ் மேட் ஃபார் இட். அதே மாதிரி நம்மள வந்து மேக் பண்ணவர் காட். அவர் கூட கனெக்ட் ஆகுறப்ப தான் நம்மளோட எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த உலகத்தில் இருக்கிற டைம். அதை தான் பிசாசு வந்து 8 hours 10 hours வந்து ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார வச்சு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் என்னை வந்து அவள் வந்து கர்த்தரோட்டு பிரிக்கணுமோ அவ்வளோ நேரம். ஏன்னா கிறிஸ்டியன் கிட்ஸும் தான் அதை விளாடுறாங்க மெயினாக. எவ்வளோ நேரம் என்னை கடவுளோட்டு பிரித்து ரியாலிட்டியை விட்டு பிரித்து எனக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாத இருக்கக்கூடாதுன்றது தான் நான் விளாடுறேன்லாம் சொல்லுவாங்க. ரியாலிட்டி எப்பயுமே எவ்வளோ நாள் தான் ரியாலிட்டி விட்டு நம்மளால எஸ்கேப் ஆக முடியும் அங்கிள்? ரியாலிட்டி இஸ் ரியாலிட்டி எண்ட் ஆஃப் த டே. அதுலேருந்து நம்மளை எவ்வளோக்கு எவ்வளவு டீவியேட் பண்ண முடியுமோ காட்ட இருந்தும் அதுதான் பிசாசு. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ரொம்ப கவனமாக அட்ரஸ் பண்ணி டைம் கன்சியூமிங்காக இருக்கா, நான் அடிக்டடாக இருக்கேன்னா வி ஹாவ் டு லுக் ஆஃப்டர் தட். ஏன்னா நம்ம நினைக்கலாம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகாதுன்னு நினைக்கலாம். பிரெயினோட கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அங்கிள்? சோடியம் குறைஞ்சாலே வந்து உப்புச்சத்து குறைஞ்சாலே வந்துட்டு நம்ம காக்னேட்டிவாக டிக்ளைன் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க.
அவங்க பேசுறதே மாத்தி மாத்தி பேசுவாங்க. அது ஏன்னா சோடியம் வந்து பாடியில கம்மியாகுறனால. எவ்வளோ நாள் இது நடக்கலாம்? திடீர்னு நமக்கே நடக்கலாம். அது விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு 10 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்க குழந்தைக்கே நடக்கலாம். ஸோ நான் அடிக்டட் இல்ல அப்படின்லாம் நினைக்காம, அடிக்டட் ஆகுறோம்னு நம்மளுக்கே தெரியும். கட்டாயம் வெளிய வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இத பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் என் பிள்ளைகிட்டயும் இருக்கு. அடிக்ஷனா இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னும்போது 2 வகையான காரியத்த தான் செய்யணும். ஒண்ணு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போயி பிள்ளைய ஃபோன புடுங்கி அத பண்ணி, இத பண்ணிடணும். அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பிரேயர். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரேயர் யாரையும் மாத்தும். எதையும் மாத்தும். அது ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதுவும் இது 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 நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் லெவல். உங்க பிள்ளைய அடிக்ட் ஆயிட்டு காப்பாத்தவே முடியாதுன்ற இடத்துக்கு வந்தா, பிரேயரால மட்டும் தான் அது முடியும். கர்த்தரால மட்டும் தான் முடியும். சைக்காலஜிக்கல் டாக்டர்ட்ட போறது, போகாது அதெல்லாம் உங்க இஷ்டம். என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். டாக்டரால முடியாதத கூட கர்த்தரால முடியும். கர்த்தர் கண்டிப்பாக மாத்துவார். உங்க பிள்ளைய முதல்ல பிரேயர்ல காப்பாத்துங்க. பிரேயர்ல சப்போர்ட் பண்ணுங்க. அவன பிரேயர்ல அப்ஹோல்ட் பண்ணுங்க. கர்த்தர்ட்ட கொண்டு போய் ஒப்படைங்க. ஏன்னா, அவனுக்கான முழு அதிகாரம் அந்த மகனோ, மகளோ அவளுக்கான முழு அதிகாரம் உங்ககிட்ட தான் கர்த்தர் குடுத்து வச்சிருக்கிறாரு. வளர்த்து கொடுன்னு உங்ககிட்ட குடுத்துருக்கிறாரு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க. 2வது உட்கார்ந்து பொறுமையா சொல்லுங்க. உடனே கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. உடனே மனம் திரும்பிருவாங்கன்னு நினைக்க முடியாது. அத வந்து அப்படியே ஒரு மிராக்கிள் நடக்குமா? நடந்தாலும் ஸ்தோத்திரம் தான். உட்கார்ந்து பொறுமையா சொல்லுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தர் உங்க பிரேயருக்கு பதில் கொடுப்பார். உங்க பிள்ளையும் மாத்துவார். பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். இது வந்து ஒரு மாயை. கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். ஒரு பீரியட் வரும்போது உங்களுக்கே தெரியும் இது தேவையில்ல. இது தப்பு. இது வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம. சில நேரத்தில இந்த டைம் மட்டும் தான் இருக்கிறதுலயே ப்ரீஷியஸான சொத்து. அந்த நேரத்தில அத விட்டுட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல அந்த டைம் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. 25 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு, அடுத்த 25ல செய்யலான்னு நினைக்கும்போது, இந்த 25 கிடைக்காது. ஸோ தயவுசெய்து இந்த டைம் கர்த்தர் குடுத்துருக்கிறாரு. நல்லா ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசிங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அத செய்யுங்க. ஆ கர்த்தர் இதிலிருந்து விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ மா. தேங்க் யூ.